திங்க் ஸோ பஞ்சாப் தான் செம்மையாக விளையாடினாங்க டு பி ஹானஸ்ட். கண்டிப்பாக ஜெயிக்கணும். அது யாரோட ஃபேத் இருந்தாலும் அவங்க தான் ஜெயிக்கணும். பட் விராட் கோலி பிடிக்கும். பட் மை ஹோம் டவுன் சென்னை தான் ஜெயிக்கணும், சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். எல்லாம் ஒரு டீமுக்கு ஒரு டைம் தான் இருக்கும். பட் மேபி பிகாஸ் ஆஃப் தோனி ஒன்லி அவங்க ஜெயிச்சாங்க. பட் டைம் போக போக they'll win I think. ஆல் குட். இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அது என் வாயால சொல்லணும்னு நினைக்கல. பட் ஓகே. ஆனா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் மேட்சஸ் நடந்தாதான் ப்ரோ எனக்கும் தெரியும். பட் ஆல் டீம்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெல். தோனி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதாங்க. இந்த வருஷம்லாம் ரொம்ப டவுட்டு. சும்மா ஆடிட்டு போவாங்க அவ்வளோதான். அதெல்லாம் அடிக்காது. வாய்ப்பே இல்லை. பெங்களூர் தெரியாது. அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் போயிடுச்சு. திமிர் ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு. வேற எதுவும் இல்லை. அவங்களுக்கு முன்ன மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. ஓவர் அவ்வளோதான். அவங்க ஓவர். தோனி வேண்டாம். அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஒரு அளவுக்கு தான் அவங்களுக்கு ஹைப்பு தான் தவிர்த்து வேற எதுவுமே பெருசா கிடையாது. அவருக்கு முன்ன மாதிரி அந்த ஒரு எனர்ஜியோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். தோனி எனக்கு பிடிக்கும். ஆஸ் அ ஃபேனாக எனக்கு பிடிக்கும். ஆனால் இதுக்கப்புறமும் மேட்ச் லீட் பண்ணணும்னா இட்ஸ் வெரி டஃப். வெரி வெரி டஃப். இல்ல எனக்கு பேட்டிங் சரியா பண்ணலன்றதுக்காகலாம் கிடையாது. நான் சஞ்சு சாம்சன் ஃபேன் தான். ஆனா கம்பேர்டு டு ஜட்டு, ஓகே, ஜட்டுக்காக சஞ்சு சாம்சனை தூக்கிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓல்ட் இஸ் கோல்ட். ஓகே, சஞ்சு சாம்சனும் தோனி அளவுக்கு வருவாரோ என்னமோ தெரியல. அது அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். சும்மா ஒரு சிஎஸ்கேக்காக பார்க்கலாம். ஜெயிக்கட்டும். பெங்களூர் ஜெயிக்கட்டும். லெட்ஸ் கிவ் them a சான்ஸ்ல. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் நம்மளேனா பேட்டிங் அந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தோனியும் இல்லை, பிரவிஸும் இல்லை. அதனால கொஞ்சம் ஆயுஷ் அப்புறம் தூபே எண்ட்ல கொஞ்சம் காப்பாத்தினாரு. மற்றபடி கொஞ்சம் அங்கங்கே நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பவுலிங்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஃபீல்டிங் கொஞ்சம் அப்பப்போ அவங்க முட்டும் போது ஏதோ பண்ணுறாங்க ஃபீல்டிங். பட் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். நடுவில் அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம தலை வந்துட்டா அப்படியே எல்லாம் எஸ்கலேட் ஆகும் அப்படின்லாம் நினைப்போம். இங்க பாருங்க ஆர்சிபி எங்க தலைவா என்ன தலைவா ஸ்காட் இது சொல்லுங்க தலைவா. ஓப்பனிங்ல யாராவது இருந்தாலும் தலைவா போட்டு அடி நடிக்கிறாங்க பாருங்க. 15 ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டானுங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் ஓப்பனிங் ஃபயரா இருந்தாதான் நம்ம போக முடியும். பவர் பிளேல இப்படி அண்ணா வேலையாவாது. நெக்ஸ்ட் டைம் தலைய வர சொல்லுங்க. தலை வந்தாதான் வேற லெவல். மேபி இருக்கலாம் தலைவா. தலையோட கைடன்ஸ் எப்பவுமே பக்காவா இருக்கும். இங்க கைடன்ஸே சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைடன்ஸ் இருக்கணும் பக்காவா. ப்ரோ இவனுங்கலாம் ஜோக்கு பண்ணுங்க. லாலிபாப் வெச்சுட்டு போவானுங்க. பா ஏய் ஆர்சிபி தான் ஜெயிக்க போகுது. இவங்கள மாதிரி பச்சோந்தி வேலைலாம் செய்ய மாட்டோம். ஆர்சிபி ஜெயிக்கும் அவ்வளவுதான். சஞ்சு சாம்சன் ஒன்னு சொல்லியிருந்தா போல, பால பாக்குறோம் சுத்துறோம் தட்டி தூக்குறோன்னு. இங்க சுத்துறது பார்த்தா டோர்னமெண்ட் ஃபுல்லா சுத்தி இருந்தா இருப்பாங்க போல இருக்குது. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பாப்போம். கண்டிப்பா கேப்டன் ஒரு பக்கம் நிக்கிறாரு. சஞ்சு சாம்சன் கிட்ட வந்து கலீல் அகமது எல்லாமே டிஆர்எஸ் கேக்குறாங்க. சோ அது ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஒரு ஒற்றுமையே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீமுக்குள்ள. தோனி இருந்தா அவர் கைடன்ஸ் படியா போகும் ப்ரோ. அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும் ப்ரோ. ஆனா தோனின்றது சொல்ல முடியாது. ஆஸ் பர் மேட்ச்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ப்ரோ. அது எப்படி நடக்குதோ அப்படிதான் நடக்கும். தோனிக்கு தான் தெரியும் எப்பவுமே. ஆனா டெஃபினெட்லி தான். அவர் பாவம் இப்போ முட்டி வழியில இருக்காரு. பரவாயில்ல, முட்டி செத்தா கூட ஆடுவார் போல அவரு. நல்ல டஃப் கொடுத்துட்டே போயிட்டு இருந்தாங்களா. எதனா ஒரு மிராக்கிள் நடக்காதா அப்படின்னு இருந்தது. லாஸ்ட் 2 விக்கெட் எடுக்கும் போது எப்படியா நடந்துரும் இருந்தது. ஆனா அவங்க லாஸ்ட் 2 4 அடிச்சுட்டாங்க. வின் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சோம். ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஸோ கொஞ்சம் ஓப் இருந்துச்சு. வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு கம்பேரிசன் பண்ண முடியாது. அவங்களும் பெஸ்ட் தான், இவங்களும் பெஸ்ட் தான். பெஸ்ட் கொடுத்தானே பெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ கம்பேரிசன்லாம் இல்லை. அது பார்க்க கஷ்டமா தான் இருந்துச்சு. ஜட்டு இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் சஞ்சுவை விட ஜடேஜாக்கு தான் கொஞ்சம் லவ்ஸ். சென்னை பீப்புள் லவ்ஸ்லாம் அதிகம். ஸோ கொஞ்சம் ஜடேஜாவும் இருந்திருக்கலாம். ஐயோ ப்ரோ, இப்போ கண்ணில் தண்ணி வர இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா? ஆனால் போன மேட்சோட இந்த மேட்ச் நல்லா தானே விளையாடினாங்க. டஃப் கொடுத்தாங்க. ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுச்சு. பட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ல கொஞ்சம் நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு மேட்ச்? எப்படி இருந்துச்சு? ரொம்ப கேவலமா இருந்தது ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆடுறா சொல்லணும்னா தடுவுறானுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே கொஞ்சம் ஒழுங்கா போயிடுச்சு. இந்த சின்ன பசங்க போய் ஆடுறானுங்க. அவனுக்கு ப்ரெஷரில் ஆடுறானுங்களா எப்படி ஆடுறானுங்க தெரியல. ஒரு இதான் 200 ஆக்சுவலாக வின் பண்ணிட்டு வந்தேண்ணா. நல்லா ஆடினானுங்க. நல்லா அந்த லாரி பசங்க நல்லா போட்டு நடு ஃபீல்டிங் பால்லாம் போட்டு என்ன பண்ணானுங்க. ரன்ஸ்லாம் கொஞ்சம் தடுத்துட்டானுங்க. தடுத்துட்டு அது லாஸ்ட்ல 210 ஓகே ஜெயிச்சிடலாமோ கொஸ்டின் மார்க் தான். ஒருத்தன் வந்தான். அவன் பஞ்சத்தில் அடி போட்டவன் தூக்கி 11 பாலுக்கு 39 ரன் அடிக்கிறான். அசால்ட்டா ஆச்சு. அப்பயே தெரிஞ்சிச்சு சென்னை வீட்டுக்கு தான்.
எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இந்த ஆர்சிபி நினச்சாதான் கொஞ்சம் இதுவாக இருக்கு கூட அதுதான். அந்த ஒரு கப்பு வச்சு ஏதோ 18 கப்பு வச்ச மாரி பேசுறீங்கிறானுங்க. இப்போ வந்து அவனு ஃபார்ம்ல இருக்கானுங்க. இப்போ அவங்க ஊருக்கு போல வெற்றி செய்வானுங்க. அது ஒன்று தான். சின்னதே தம் தூண்டுதே பந்து அவங்க ஊர்ல உச்சி கலாய்க்க போறானுங்க. இதான் நடக்க போகுது. ஆனா ஒன்னும் ஒரு மயிறு கூட புடுங்க முடியாது. சென்னை தான் வரும். தோத்தாலே ஜெயிச்சாலும் சென்னை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க யாரு ஜெயிச்சா ஆர்சிபியை ஜெயிச்சிருங்க. அது போதும் எங்களுக்கு. கப்பு கூட வேணாம். இந்த யார் ஜெயிப்பாங்க சொல்லிட்டு பண்ணினே இருக்கிறானுங்க. அவனுக்கு பண்றதுலாம் அப்படியே நடக்குது. அது என்னவோ மாயம் வந்துருந்து தெரியல. ஏன்னா இந்த ஆர்சிபி தயவு சேர்ந்து இந்த மேட்ச் சிஎஸ்கே மேட்சுக்கு வராதீங்க. நீங்க வந்ததுனால தான் தோத்து. ஏதோ சொன்னா ஆர்சிபி கண்ணிலே மாட்டுது எனக்கு. இந்த ஆர்சிபி தயவு செய்து டிஷர்ட் போட்டு வராதீங்க. நீ டிஷர்ட் போடலாம். அந்த கோல்ல டிஷர்ட் போட்டு வந்தாலே மேட்ச் தோத்துது. தயவு செய்து வராதீங்க நீங்க. புரியுதுங்களா? இதான் சொல்ல முடியாது. என்னால கலாய்க்க கூட முடியாது அவங்கள. அது வந்து சென்னை தோக்குன்னு வராங்க ப்ரோ. அவனுக்கு நாங்க அழுவுறத பார்க்கணும். என்ன பண்றது இல்லை. எனக்கு என்னைக்கே கண்ணு கலங்குது. இவனுக்கு என்ன தே பண்ண முடியும்? நம்ம ஒன்னே பண்ண முடியாது. சண்டே வந்து ஆர்சிபி லெவல்ல போகுது ப்ரோ. இதை பார்க்க தான் வந்தேன். வேற மாதிரி ஆயிடுச்சு. சிஎஸ்கே அவனுங்க சொல்லிட்டே இருப்பானுங்க, இவன் 100 அடிப்பான், அவன் 100 அடிப்பான்னு. 100 தான் அடிச்சிட்டு இருக்காங்க அங்க உள்ள. மஜாவா போகுது ப்ரோ. ப்ரோ பெங்களூர்ல ஜெயிக்க சான்ஸே இல்லை ப்ரோ. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வின் ஆர்சிபி தான். ஃபாஸ்டா போட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரேயாஸ்க்கும் ஃபாஸ்ட் அப்ப ட்ரை பண்ணிருக்கலாம். அப்ப கொஞ்சம் விக்கெட் கையில மேட்ச் பிடிச்சிருக்கலாம். ஸ்பின்னு குத்து ராகுல் சகர் 46 ரன் 4 ஓவருக்கு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இல்ல சிஎஸ்கே தோத்தது கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பாக்குறேன். மேட்ச் இருக்கு ப்ரோ. ஆர்சிபி கூட எங்க கூட இருக்குது. நான் ஆர்சிபி ஃபேன் தான். நெக்ஸ்ட் மேட்ச் சம்பவம் இருக்கு பாத்தீங்க ப்ரோ. நாங்க தான் ப்ரோ ஜெயிப்போம். இருக்கிற ஃபார்ம் பாத்தீங்கல்ல. அதாவது எப்படின்னா இது ரவி சாஸ்திரி சொன்னார்ல, ஆர்சிபி வந்து பழைய சிஎஸ்கே மாதிரி அது. இப்ப இருக்கிற சிஎஸ்கே பழைய ஆர்சிபி மாதிரி அது. அவ்வளவுதான். ஏதோ போன வருஷத்துல இருந்து சிஎஸ்கே சரியில்லைன்னு அப்படி இல்ல. ஆனா தலைவன் மிஸ்ஸிங் தான். கண்டிப்பா வந்துடும் போல ப்ரோ. பிரவிஸ் எலிஸ் மிஸ்ஸிங் ப்ரோ. மெயினா பார்க் இல்ல. இட்ஸ் மை செகண்ட் டைம் கமிங் டு அ மேட்ச். போன தடவையும் 2023 பஞ்சாப் மேட்ச் தான் வந்தேன். 4 ரன்ல தோத்தோம். இதே போன வாட்டியும் தோத்தோம். இந்த வருஷமும் தோக்குறோம். ஐ திங்க் த பிகெஸ்ட் இஷ்யூ இஸ் வேர் மிஸ்ஸிங் எலிஸ். ஒரு குவாலிட்டி பேசர் இல்ல. நம்பர் 2 பிட்ச் நல்லா தான் இருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க நம்ம ஓபனர்ஸ் as usual. Brevis is missing. I think Dhoni வந்து is missing in a way in aura, but I don't think he's a necessary aspect if we have Brevis and Dubey and Veer and Sharma and all of that. So அதனால வந்து I think we're struggling there. But our biggest issue is pitch நல்லா இருக்கு, but we're not able to capitalize on it power play ல. அப்போ வந்து சிஎஸ்கே தே நோஸ் தேர் ஸ்ட்ரென்த். ஏன்னா இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 1 மந்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் செம்மையாக அடிக்கிறாங்க. அப்படின்னா இங்கே பார்க்குறப்போ ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ ப்ராக்டிஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் நம்மளை விட பெஸ்ட்டாக பேட்டிங் பண்ணுறாங்க. பவுலிங் இஸ் ஆல்சோ 2 டீமுமே ஈக்குவலாக தான் இருந்தது பவுலிங் பொறுத்த வரைக்கும். பட் சேப்பாக்கோட கிரவுண்ட் வந்து ஓவர் த ஃபீல்ட் எப்படி பார்க்கணுன்னா வேர்ல்ட் கப் அப்பவே பார்த்தோம். இது வந்து நோ மோர் ஸ்பின்னிங் ட்ராக். இட்ஸ் கோயிங் டு பி அ பேட்டிங் லைன் ட்ராக்னு நமக்கு தெரிஞ்சுது. அங்கே வந்து ஒரு 210 வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வித் ஆர் பவுலிங் லைனப் இட் வாஸ் ரியலி டஃப் டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ் ஆப்வியஸா சஞ்சு ருத்து நல்லா பண்ணல. பட் ஆயுஷ் நல்லா பண்ணது வந்து டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் வந்து நல்லா பேட்டிங் ஆடினாரு. பிளஸ் சர்ஃப்ராஸ் கான் நெட்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த லைவா மேட்ச்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு பேட்டிங் சைட்ல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. பவுலிங் தான் அதுவுமே வந்து உங்களுக்கு நம்ம நாத்தன் எல்லிஸை வந்து விட்டுட்டோம் இந்த சென்ஸ் அவரோட இன்ஜுரி. அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து கோட்டை விட்டுட்டோம். மேபி அவர் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அது கொஞ்சம் இருக்குனாங்க அப்படின்னா சிஎஸ்கே கொஞ்சம் நல்லா போகும். தோனி நம்ம இதுக்கப்புறம் நிறைய டைம் அப்படியே இழுத்துக்கிட்டே போக முடியாதுல்ல ப்ரோ. என்னதான் இருந்தாலுமே சரி நம்ம இந்த சீசன் கூட எம்எஸ் இருக்காரு அவைலபிளாக இருக்காருன்னு அவருக்கு கேப்டன்சி கொடுக்குறோம். இல்லை அவர் வந்து நம்ம பிளேயிங் லெவலில் வச்சு ஆடலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும்ல. தோனின்ற ஒரு ரிட்டையர் ஆக தான் போறாரு. ஸோ அதை வந்து அவ்வளோ ஏன் டூ லேட்டாக எடுத்துட்டு போகணும். அவர் பிளேயிங் லெவலில் இருக்கும்போதே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்றதை அப்படியே வச்சு பார்க்கணும் அப்படின்றது அவங்க கான்செப்டா இருக்கும் போல. ஓகே பரவாயில்ல. மேட்ச் வந்து இட் வாஸ் குட். லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மேட்ச் வந்து ரியலாகவே வந்து ஒரு ஃபைட் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக வந்து சிஎஸ்கே யூனிட்டாக விளையாண்டாங்களான்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே யூனிட்டாக விளையாடல. பிகாஸ் நம்ம வந்து ஒரு சில நாள்லாம் சிஎஸ்கே டீமை பார்த்து ஒரு சில டீம்ஸ்லாம் பயப்படுற ஃபோர்ட்ரஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வராங்க அடிக்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போவும் ஏன் இந்த க்ரௌட்லாம் வந்துச்சுன்னா ஒரு ஹோப், லிட்டில் ஹோப். ஏன்னா ஹோம் கிரவுண்டில் விளையாடுறோம். இப்படிதான் சொல்லிருக்காங்க 2 மேட்சா அங்க சின்ன சாமியில் வச்சு வச்சிடலாம். 13-21 அதை பத்தி பேச மாட்டாங்க. சும்மா ஒரு 2 வருஷம் ஜெயிச்சா பெரிய விஷயம் ஆயிடுமா? யாரு நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் ஈஸியா மேட்ச்ல. நானும் பெங்களூர்ல தான் இருக்கேன். பெங்களூர்ல இருந்து தான் வந்தேன். லெட்ஸ் see பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம்.